ஆனால் மரணத்தின் வழியாகத்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்கிற நியமத்தை மனுக்குலத்துக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதன் அடிப்படையில் ஆண்டவரே அருமையான சகோதரர் உலகத்தின் ஆண்டவரே பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே மகிழ்ச்சியான ஒரு இடத்திற்கு நீர் அழைத்து சென்றிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். என்றென்று உமோடு கூட வாழ்வழியான ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே மகனை அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்தினோம். மகனுடைய நல்ல வாழ்க்கைக்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்தினோம். ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, தகப்பனை பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியங்கள், ஜெப ஜீவியங்கள் எல்லாவற்றிற்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்தினோம். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திலும் கூட ஆண்டவரே தகப்பனே ஒரு முன்மாதிரியாக ஆண்டவரை வாழ்ந்து ஆண்டவரை நித்தியத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக பெரிய பாக்கியத்தை கட்டளையிட்டீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். தகப்பனை உலகத்தில் ஆண்டவரை தகப்பனை பாடுகள் நிறைந்த இந்த உலகம், துன்பம் நிறைந்த இந்த உலகம், துக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்த ஆண்டவரை மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு நீர் அடியான நீர் அழைத்து சென்றிருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா வருஷத்தை பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளில் எனக்கு தந்தருள்வார் என்று சொன்ன வேத வாக்கின்படி ஆண்டவரை அருமையான சகோதரன் கூட ஆண்டவரை நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் விசுவாசத்தை காத்து கொண்டபடினாலே நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் மகனுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்பதை நினைத்து உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்து. விரைவினாலே வாடிய அன்பு துணைவியாருக்காக ஜெபிக்கிறான், மகனுக்காக ஜெபிக்கிறான், அருமையான தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை குடும்பத்தை சார்ந்த உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா நீர் ஒருவரே ஆறுதலின் தேவன், ஆறுதலின் தேவன். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுத்து நீர் அவனை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா சமாதானத்தின் தேவன் தாமே உடைய பிள்ளைகள் தாமே சமாதானத்தினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக இந்த வேத வாக்கின்படி ஆண்டவரே நிரந்தரமான சமாதானத்தை ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா தகப்பனே உடைய வேத வாக்கியம் சொல்கிறார்கள், தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவை துடைப்பார். இந்த வேத வாக்கின்படி பிள்ளைகளுடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரை நீ துடைத்து ஆண்டவரே நீரே ஆறுதலின் தேவனாக இருந்து உடைய பிள்ளைகளை நீ ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே மகிமையின் சாயலாக வெளிப்படும் பொழுது ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்திப்போம் என்கிற அந்த பெரிய விசுவாசத்தை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோபு பக்தன் சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அருகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்ற வேத வாக்கின்படி ஆண்டவரை நாள் ஒன்று வரும். அந்த நாளிலே ஆண்டவரை தகப்பனை மகிமையின் சாயலாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாக தேவதூதர்களை வரிசையில் ஆண்டவரை மென்வஸ்திரம் தரித்தவர்களாக கரங்களிலே குருத்தோய்களை எண்ணினவர்களாக சிரசிலே ஆண்டவரை பொற்கிரீடம் சூடினவர்களாக ஆண்டவரை தகப்பனை சிங்காசனத்திற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக நிற்கிற அந்த கூட்டத்தில் ஆண்டவர் அன்பு சகோதரர் நாங்கள் சந்திப்போம் காண்போம் என்கிற அந்த விசுவாசத்தை தந்திருக்கே ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை உமக்குள்ளே ஆறுதல் அடைய உங்களுடைய வார்த்தையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே தேற்றிக்கொள்ள ஆண்டவரை நீ பலம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடைபெறான காரணம் பிரசனம் தங்கி இருக்கட்டும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜீவதேவா பெண் சொல்லேவோ ஜீவமொழிதானை கண்டடைவோ ஜீவதேவா பெண் சொல்லேவோ ஜீவமொழிதானை கண்டடைவோ மனதில் காரிரோ நீங்கிடவே சமாதானம் தங்கோ மனதில் காரிரோ நீங்கிடவே சமாதானம் தங்கோ கர்த்தரை நம்பி ஜீவிப்போம்
உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல, என் ஆத்துமாவும் தேவாவும் வாஞ்சித்து கதறுதே. என் ஆத்துமாவும் தேவாவும் வாஞ்சித்து கதறுதே. நித்திய நம்பிக்கையே ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே. நீரே எந்தன் கண்மலையும் கோட்டையும் மரணுமானவன், நீரே எந்தன் கண்மலையும் ஜெபம். அமைதியாக கொஞ்ச நேரம். எங்கள் அன்புள்ள நேச பிதாவே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில தப்பு செய்யவே மாட்டீங்கப்பா. ஆண்டவரே உடனே எங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு அண்ணனுக்காக ஆண்டவரே சப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறையா. இந்த மகனுடைய வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே சிரித்த முகத்தோடு ஆண்டவரே சப்பா கள்ளங்கப்படற்ற இதயத்தோடு எல்லாரிடத்தில் அன்பு செலுத்தி உடைய மகனுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே ஒருவருக்கு கூட பாரமா இல்லாதபடி எல்லாரையும் அன்போடு நேசிக்கிற ஆண்டவரே உமக்கு ஊழிய செய்து வந்த உடைய மகன் ஆண்டவரே
ஏசப்பா, இத்தனை ஆண்டு காலமாக உம்முடைய மகன் ஓடி ஓட்டம் ஓடி ஓட்டத்தை அறிந்திருக்கிறீரப்பா. தன் பலவீனத்தை கூட பொருட்படுத்தாதபடிக்கு உமக்காக ஓடி ஓடி உழைத்த உன்னதமான ஒளித்தை நிறைவேற்ற உடைய மகன் கொண்டிருக்கிற அந்த தாகம் வாஞ்சிக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த உலகத்தில் நம்முடைய மகன் யாத்தினுடைய ஓட்டத்தை ஆண்டவரே இயேசுப்பா ஓடுவதற்கு பலனற்ற சூழ்நிலையில ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நம்முடைய மகனை எடுத்துக்கொண்டீங்கப்பா. ஆண்டவரே நம்முடைய மகனை எடுத்துக்கொண்டீங்கப்பா. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நீங்க ஒரு நாள் தப்பு பண்ண மாட்டீங்கப்பா. தப்புனே இயேசுப்பா, மகனுடைய ஆண்டவரே இயேசுப்பா வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்துல அந்த சந்தோஷமான ராஜ்யத்துல மகனை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் ஞானி நாசரத்தில் இல்லாட்டாலும் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறார். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. இங்கே ஒரு மரணம் சம்பவிக்கவில்லை. தேவன் இந்த மகனை வேறு இடத்திற்கு எடுத்துக்கொண்டார். இந்த பூமியிலே செய்த ஊழியங்கள் முடிவடைந்தபடியால் இனி என்னுடைய சமூகத்தில் இளைப்பாறட்டும் என்று பரலோக ராஜ்யத்தில் தனக்கு அருகிலே அவர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நாம் இது மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு நேரம். ஜெயத்தோட ஓட்டத்தை இந்த மகன் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதனால இது ஒரு சந்தோஷமான ஒரு நேரம். இது ஒரு துக்கப்படுகிற ஒரு வேளை அல்ல. இயேசு திரும்ப வரும் பொழுது இந்த மகனை கொண்டு வருவார். நாம் மறுபடியும் இந்த மகனை காண்போம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமானை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி தீங்கு வராததற்கு முன்னே கர்த்தர் நீதிமானை எடுத்துக்கொண்டார். இது தேவன் எடுத்துக்கொண்டார். மரணம் மாறிக்கொள்ளவில்லை. கர்த்தர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தில் தன் அருகிலே வைத்திருக்கிறார். அவர் ஊழியக்காரருடைய ஆத்மாவை நேசிக்கிற ஒரு தேவன். இந்த மகன் செய்த ஊழியத்தை நினைவிலே வைத்து அவருடைய ராஜ்யத்தில் தேவனுடைய மகிமையில் கோடான கோடி தூதர்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காட்சியை நாம நினைக்கும் போது நம்முடைய உள்ள மகிழ்ந்து களி கூறுகிறது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே?
இந்த தைரியமாய் நாம் சொல்லும்படியான ஒரு விசுவாச வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வெற்றியோடு தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்த இந்த மகனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரை கர்த்தருக்காகவே ஊழியம் செய்த இந்த மகனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன் மகனை இந்த ஊழியத்திற்காக கொடுத்த இந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். தன் கணவனை ஊழியத்திற்காக அர்ப்பணித்து தாங்கின இந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜானியை நாங்கள் மறுபடியும் காண்போம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிவேன். ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என்னைதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் குடியிருப்பேன். இந்த காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் வீணை நாதம் தொனித்திடும் நேரம் பரதேசு அழைக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் பரதேசு அழைக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கானந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கானந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிவேன். ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இயேசு எடுத்து நான் தான் நீ சொன்னேன். அப்ப இயேசு தப்பு பண்ண மாட்டார்ல. தீங்கு செய்ய மாட்டான்னு எனக்கு நான் ஒண்ணுதான் கேட்டேன். எல்லாத்துக்கும் ரட்சிக்கப்பட்டது இது வரைக்கும் நான் உங்க விருப்பத்துக்கு கொடுத்துட்டேன். நீ ரொம்ப தைரியமா இருக்கிற ஆள். எவ்வளவு பேருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஆளு.
இல்ல ஆண்டவர் தான் எடுத்துக்கொண்டா நீயே சொன்னல, இயேசுவோ தப்பு பண்ண மாட்டார். கூட வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மகனை நீ தெரிந்தெடுத்து தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் இத்தனை நாட்கள் வரைக்கும் பாதுகாத்து உம்முடைய ஊழியத்தில் இந்த மகனை பயன்படுத்தி இத்தனை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் பயன்படுத்தினீர். அதையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. கிராமங்கள் தூரம், பட்டணங்கள் தூரம் இந்த மகன் செய்த ஊழியங்களை எல்லாம் நினைவில் வைத்திருக்கிறீரப்பா. இந்த மகன் மூலமாக நீர் மகிமைப்பட்டதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்பட நீர் பயன்படுத்திய நண்பருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் தகப்பனே, ஏன் இப்படி செய்தி, ஏன் எடுத்துக்கொண்டு என்று கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை ஆண்டவரே. நம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, உமக்கு சொந்தமானவரே, நீருமணி இழைப்பாறுதலுக்குள் எடுத்துக்கொண்டீர். எங்களை விட மேன்மையான இடத்தில் வைத்திருக்கிறீர், உமக்கு அருகிலே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவதூதருக்கு நடுவிலே மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ அந்த மகன் வெண்ணங்கி தரித்து மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்தில் கழிகூறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சந்தோஷமான இடத்தில் வைத்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரப்பா. என்றாலும் ஆண்டவரே, பிரிவினையினால் உண்டாகிற துக்கம் உமக்கு தெரியுமே. லாசர்வின் கல்லறை முன்பாய் நின்று கண்ணீர் வடித்த ஆண்டவர் அல்லவா நீர். தகப்பனாருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கம், உடன் பிறந்தவருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கம், இந்த மனைவியினுடைய துக்கம், மகனுடைய துக்கம் உமக்கு தெரியுமே. நீர் ஒருவர் தான் ஆறுதல் படுத்த முடிய மாட்டேன். நீங்கள் வார்த்தைகள் ஆறுதல் படுத்த முடியாது. நீர் சகல விதமான ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. இந்த மகளை, இந்த குடும்பத்தை அநேகருக்கு ஆறுதலாய் நீர் வைத்திருக்கிறீர். இந்த நேரத்தில் நீர் ஆறுதல் படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக. நம்முடைய ஆறுதல் இந்த குடும்பத்தை நிரப்பட்டும் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆறுதல் அருமையான மகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆறுதல் உண்டாகட்டும். எங்களுடைய அங்களுக்கு அந்த ஆறுதல் உண்டாகட்டும். உடன் பிறந்தவர்களுக்கு அந்த ஆறுதல் உண்டாகட்டும். நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொன்னீரே. எந்த துக்கத்தில் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக, ஆறுதலினால் நிரப்புவீராக. துக்கம் அடைந்திருக்கிற எங்கள் உள்ளத்தை யார் ஆறுதல் படுத்த முடியும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமே எங்களை ஆறுதல் படுத்தட்டும். இப்பொழுது உம்முடைய பிரசன்னமே இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தட்டும். அல்லேலூயா. துர்கா பந்தா லபா ஷகா கபந்தா டோடலந்தா ரபா ஷரகா பந்தா டோடலந்தா ஷரகா பந்தா லபகோ. எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிற தேவதூதர்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னமே நாங்கள் வைத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இறங்குவதற்காக, ஆறுதலின் பிரசன்னம் இறங்குவதற்காக, ஆறுதலின் தேவன் இறங்கி இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலினால் நிரப்புவீராக. உம்முடைய ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவீராக, எங்களை தேற்றுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் தேற்றுவீராக, தேற்றுவீராக. ஆண்டவரே, இந்த துக்கம் நிரந்தரமாய் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தங்காதபடி முற்றிலுமாக அதை மாற்றி ஆண்டவரின் அநேகருக்கு ஆறுதலாக இந்த குடும்பத்தை பயன்படுத்தும். உம்முடைய மகளை அநேகருக்கு ஆறுதலாய் பயன்படுத்தும். இந்த மகள் மூலமாக எவ்வளவு ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். எத்தனை குடும்பங்களுக்கு ஆறுதலாய் பயன்படுத்தி இருக்கிறேன். இன்னும் பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகளையும் மகனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீர். நீர் துணை நிற்பீர். நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ நீர் வரும் பொழுதே காலம் துணிக்கும். இந்த மகன் உயிரோடு எழுந்து வரப்போகிறதை காண போகிறோம். நாங்கள் அதை நிச்சயித்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மரித்த உயிரோடு இருக்கிற மரணத்தை ஜெயித்த இவனுடைய ஆண்டவர் இந்த மரணத்தின் மீது வெற்றி கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எப்போதும் உம்முடைய குடும்ப
குடும்பத்தை ஆறுதல் படுத்தி நடத்தட்டும். நடக்க ஆராதனையில் எல்லாம் கர்த்தருடைய மகிமை இருக்கட்டும். கர்த்தரிடத்திலே மகிமைப்பட இந்த மகன் உயிரோடு இருந்த போதுமை மகிமைப்படுத்தினார்கள். மரணத்திலுமை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதம் பணிந்து நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பாவ சஞ்சலத்தை நீக்க நண்பதானுண்டே பாவ மாறம் நீர்ந்து போக பாதம் தஞ்சமே சாண துக்க துன்பத்தா நானே ஆறுதல் செய்கிறவர் என்று எங்களுக்கு வாக்குறுதி இருக்கிறேன். மனிதன் ஆறுதல் சொல்லுவான், எங்கள் தேவனோ ஆறுதல் செய்கிறவர் என்றபடியே நான் நோக்கி பார்க்கிறோம். ஏன் என்று கேட்க நாங்கள் உரிமை இல்லாதவர்களாய் தேவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உம்மிடத்தில் அன்பு கூறுகிற அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற நிச்சயத்தின்படியே உம்முடைய கரத்திலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய மகனை உடைய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறேன். அவருடைய ஓட்டங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிலே ஆறுதல் அடைந்திருக்கும்படியாய் உம்மால் தேற்றப்படும்படியாய் விசேஷமாக அங்கிளுக்காக சகோதரிக்காக மோசஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். நீரே ஆறுதல் செய்தது எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு மென்மையான நம்பிக்கைக்காக இவர்கள் உமக்காக ஓடின உமக்காக செய்த எல்லா கிரியைகளின் நிமித்தமும் உடைய ராஜ்யத்தில் இழைப்பாக சேர்த்திருக்கிறேன். தேவரே நாங்களும் உடைய ராஜ்யத்திற்கு வரும் பொழுது நாங்கள் அவர்களை முகமுகமாய் சந்திப்போம் என்கிற அந்த நிச்சயத்தையும் அந்த நம்பிக்கையையும் ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த நம்பிக்கை உடைய பிள்ளைகளை இன்னமும் அதிகமாய் தாங்கட்டும் தேற்றட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டது. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அங்கே உன்னத இயேசு
மகிவர் சீயோன் பதிமனுவே உச்சித மோட்ச பட்டண போக ஓடி நடப்போமே உச்சித மோட்ச பட்டண போக ஓடி நடப்போமே அங்கே உன்னத இயேசு மன்னவருண்டு ஓயா இன்பமுண்டு அங்கே உன்னத இயேசு மன்னவருண்டு ஓயா இன்பமுண்டு அன்பினால் அழைப்பார் ஆறுதல் செல்வார் அதிபதி இயேசையா அன்பினால் அழைப்பார் ஆறுதல் செல்வார் அதிபதி இயேசையா அங்கே இன்பங்கள் உண்டு இயேசுவின் சமூகம் என்றென்றும் ஆறுதலே அங்கே இன்பங்கள் உண்டு இயேசுவின் சமூகம் என்றென்றும் ஆறுதலே உச்சித மோட்ச பட்டணம் போக ஓடி நடப்போமே உச்சித மோட்ச பட்டணம் போக ஓடி நடப்போமே அங்கே உன்னத இயேசு மன்னவருண்டு ஓயா இன்பமுண்டு அங்கே உன்னத இயேசு மன்னவருண்டு ஓயா இன்பமுண்டு கீதங்களோடு இயேசுவை போற்றி கம்பீரமாய் நடப்போம் கீதங்களோடு இயேசுவை போற்றி கம்பீரமாய் நடப்போம் அங்கே கிளமணியுள்ள பட்டண வாசல் கீதங்கள் நாம் அறைவோம் அங்கே கிளமணியுள்ள பட்டண வாசல் கீதங்கள் நாம் அறைவோம் உச்சித மோட்ச பட்டணம் போக ஓடி நடப்போமே உச்சித மோட்ச பட்டணம் போக ஓடி நடப்போமே அங்கே உன்னத இயேசு மன்னவருண்டு ஓயா இன்பமுண்டு அங்கே உன்னத இயேசு மன்னவருண்டு ஓயா இன்பமுண்டு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறபடியா நன்றி. நன்றி நன்றி. ஒருபோதும் நீர் எங்களை தனித்து விடுகிறதில்லை. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற அன்பு சகோதரருக்காக ஸ்தோத்திரம். நீர் விரும்பின போது அவருக்கு நியமித்த ஓட்டத்தை அவர் ஓடி முடிக்க செய்து உம்முடைய இளைப்பாறுதலில் உம்மோடு இருக்க அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நித்திய நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ காலத்தோடும் நீர் இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாங்களும் மறுரூபமாக்கப்பட்டு உம்மை சந்திப்போம், உம்முடனே கூட இருப்போம். அந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான சகோதரரை நீ தெரிந்தெடுத்து உடைய ஊழியக்காரனாக, கர்த்தருடைய ஊழியக்காரனாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடித்து தன்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே ஆண்டவரை பிரவேசித்திருக்கிற அவருடைய நல்ல வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக, சரீரமாகிய சபைக்கு ஆசீர்வாதமாக தன் முழு பலனையும் தகப்பனே தன்னை நேசித்த அழைத்த ஆண்டவருக்கென்று அவர் ஏறெடுக்க நீ பாராட்டிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடைசி வரை தன் உத்தமத்தையும் உண்மையையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
வேதனையோடு இருக்கும் ஐயாவுக்காக, சகோதரி மோசஸுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, கட்டுரை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னேன். உண்மை விசுவாசிக்கிறோம். சகலவிதமான ஆறுதல் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ஆறுதல், வேத வசனத்தினால் உண்டாகிற ஆறுதல், அது கிருபையினால் உண்டாகும் ஆறுதலை கட்டளையிட்டு பலப்படுத்தி நடத்தும். இந்த அடக்க ஆராதனையை நீர் பொறுப்படுத்து. உம்முடைய பரிசுத்த நாமம் இதிலும் மகிமைப்பட கர்த்தர் கிருபைதாங்க. பங்கு பெற்றிருக்கிற யாவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் உண்டாகட்டும். உமக்கே மகிமை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேத பகுதியை வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, என் போகிற இடத்தை அறியோமே, வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு சகோதரர் ஜானிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடித்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். பணிவான, தாழ்மையான, சாந்தமான, உத்தமமான, உண்மையான, அன்பான அவருடைய நல்ல வாழ்வுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்குள்ளே கிரியை நடப்பித்து அந்த கிரியையை பூரணமாய் முடித்து தாம் விரும்பின போது தம்மோடு இருக்க, இதிலும் மேன்மையான இளைப்பாறுதலுக்குள் இருக்க சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதய விசாரங்கள் நீங்கி ஆறுதலும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நேரத்தில் நமக்கு அன்பான சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களுடைய இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் பல ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றின அன்பு சகோதரர் அவர்கள் இந்த நேரத்தில் நம் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை குடும்பத்தினருக்கும் நமக்கும் ஆறுதலாக இருக்க இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நீதிமான் அழிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அந்த ஜானி இந்த இயேசுவிக்கிறார் ஊழியத்தில் 40 வருஷத்திற்கு மேலாக எங்களோடு கூட தேவனுடைய ஊழியத்தில் பணி செய்த ஒரு தேவ மனிதர். அவங்க செய்த ஊழியம், அவங்க எங்கள் கூட கிராமங்கள், பட்டணங்கள், எல்லா இடங்களுக்கு வந்து செய்த ஊழியங்கள் எங்களால் மறக்க முடியாதவர்கள். இயேசுவிக்கிறார் குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தவர்கள் செய்த ஊழியம். எங்கள் ஊழியத்தில் நிறைய பேர் பல தாளந்துள்ளவர்கள் இருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க, ஆனால் அக்காடின் வாசிக்க தெரிந்த ஒரே ஆள் ஜானி தான். அவர் தான் அக்காடின் வாசிப்பார். வேறு யாருக்கும் எங்கள் ஊழியத்தில் அதுக்கு பிறகும் அக்காடின் வாசிக்கிற ஆளே இல்லை. அந்த தாளத்தை தேவன் கொடுத்திருந்தார். அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தின ஒரு மகன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார்.
ஜானி அவர் மறிச்சிட்டாரு, இறந்துட்டார்ன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. ஜானியை கர்த்தர் எடுத்து கொண்டார். அவனுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறினபடியினால் தன் வீட்டுக்கு போனான் என்று வாசிக்கிறபடி அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறி முடிந்தது. கர்த்தருக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்ததுனால தேவன் அவரை எடுத்து கொண்டார். அவரை கையை பிடித்து பரலோகத்தில் அழைத்து கொண்டு போய் வைத்திருக்கிறார். அதை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் எடுத்து கொண்டதற்காக. ஏன் ஆண்டவர் எடுக்கணும்? இன்னொரு 5 வருஷம் கூட்டி கொடுத்திருக்கலாமே, இன்னொரு 10 வருஷம் கூட்டி கொடுத்திருக்கலாமே என்பது உறவுகளின் ஏக்கமாக இருக்கும். அது எல்லா மனுஷருடைய உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணம். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே கர்த்தர் நீதிமான் எடுத்துக் கொள்கிறாராம். இதை விட ஒரு தீங்கான காரியம் இந்த மகனுக்கு வந்துவிடக்கூடாது. அதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார், அதை அவர் சகித்து கொள்ள மாட்டார். அதனால எனக்கு உதவி செய்த மகன் தீங்கை காணாதபடிக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் தேவனுடைய திட்டம். அதனால சில மரணங்கள் முந்தி ஏற்படும் போது அதில் ஒரு ரகசியம், தீங்கு வராததற்கு முன்னே எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த மகனை பொறுத்தவரைக்கும் பார்த்தாக்கி நான் ஒரு வார்த்தையில் சொல்லுவேன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நாத்தான் வேலை குறைத்து இயேசு சாட்சி கொடுத்தார். அது மாதிரி ஒரு கபடில்லாத இருதயம் கொண்டவர் ஜானி. அது மாதிரி என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுப்போ கசப்போ அடுத்தவங்களை பற்றி குறை கூறுவதோ எந்த எண்ணமும் அவருக்குள்ள இருக்காரு. ஒரு கபடில்லாத ஒரு இருதயம். அதனால இந்த மகனை கர்த்தர் இளைப்பாறுதலுக்குள்ளே எடுத்துக்கொண்டார். தீங்கு வராததற்கு முன் எடுத்துக்கொண்டார். மூன்றாவது, அவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? படுக்கையில இளைப்பாறுகிறார். இளைப்பாறும்படி கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இப்ப சமாதானத்தோடு வைத்திருக்கிறார், இளைப்பாறுதலுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? அவருடைய ஆத்மா எப்படி இருக்குன்னா பரலோக ராஜ்யத்திலே தேவ சமத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறாரு. ஒரு சந்தோஷமாய் ஆண்டவர் அவருக்கு வெண்ணுடை தரித்து கோடான கோடி தூதர்கள் நடுவிலே அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வேதாகமத்தின்படி நாம் அதை நினைத்து பார்க்கும்போது தேவன் ஒரு பெரிய சமாதானத்துக்குள்ளே மகிழ்ச்சியான இடத்துல வைத்திருக்கிறார். அதனால தான் இது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. அதனால இது வேதனைக்குரியதல்ல, இது ஒரு அருமையான அனுபவம். ஒரு ஸ்தலத்திலிருந்து இன்னொரு ஸ்தலத்திற்கு அவர் கடந்து போயிருக்கிறார். இந்த பூமியை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போயிருக்கிறார். அவ்வளவுதான். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய நம்பிக்கை, இயேசு திரும்ப வரும் பொழுது காலம் துணிக்கும். ஜானி உயிரோடு கூட எழுந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு வரும்போது நாமும் அவரை மறுபடியும் காண்போம், மறுபடியும் சந்திப்போம். இந்த நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறபடியினால் அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது இயேசு நம் மத்தியில் தான் இருக்கிறார். அவர் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு கூட இருந்து தேற்றுகிறவரும் கரம் பிடித்து நடத்துகிறவருமாக அவர் இருக்கிறார். அதனால் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இனி இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலா இருக்கணும். அங்கள் அவர்களை கர்த்தர் இத்தனை வருஷம் பாதுகாத்து தாங்கி இந்த வயசுல அவங்க ஊழிய செய்து வருகிறார்கள். அவள் எழுதின புஸ்தகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே மாதிரி மேகலாவையும் அவள் வாலிப வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஆண்டவர் மேல ரொம்ப வைராக்கியம் உள்ளவள். இயேசுக்காக அவர் செய்த ஊழியங்கள் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் நினைவு கூறப்படுகிறது. இன்னும் அவள் செய்ய வேண்டிய நிறைய ஊழியர்கள் இருக்கிறது. ஏன் இந்த துயரத்தின் பாதையில நடத்தினார்? இனி அவளுக்கு அநேகருக்கு அவள் ஒரு தாயாக ஆசீர்வாதமா ஆறுதலா இருக்க போகிறாள். அதற்காக தேவன் இந்த பாதையில நடத்தி இருக்கிறார். மகன் மோசஸை கர்த்தர் ஆசீர்வதித்து நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த மகனை ஒரு நல்ல ஊழியக்காரனாய் அவர் உருவாக்கி நிறுத்துவாள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதற்காக அந்த பொறுப்பை ஆண்டவர் மேகலா கையில் கொடுத்திருக்கிறார். அதனால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜானியனுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரை, ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பெரிய பாக்கியமான ஊழியத்திலே மகனை பயன்படுத்தி ஒரு பாக்கியமான இடத்திலே வைத்திருக்கிறேன். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
இப்பொழுதும் அங்களுக்காக ஆண்டவரே, உடன் பிறந்தவர்களுக்காக, சகோதரிகளுடைய குடும்பங்களுக்காக, சகோதரருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். அவங்களை எல்லாம் ஆறுதல் படுத்தி விடும், யாரும் சொல்ல விடாதபடி, கலங்கி விடாதபடி காத்துக்கொள்ளும். விசேஷமாய் மேகலாவுக்காக எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை ஊழிய செய்ததை விட இன்னும் மகிமையாய் ஊழிய செய்ய முடியாது. புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும், புதிய வல்லமையினால் நிரப்பும். அநேக ஆயிரங்களுக்கு ஆறுதலாயிருக்கிற மகளால் அந்த அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசேசை கத்தரிப்பேற்ற ஒரு ஊழியக்காரனாய் உருவாக்கி மகளுக்கு கிருபையில் பலனை கொடுக்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வார்த்தையின்படி நம்முடைய பிரசன்னம் கூட இருந்து நடக்கட்டும். மகிமையாக இந்த அடக்க ஆராதனைகளுக்கு நடத்தி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மக்களை தேவ தூதர்கள் வந்திருக்கிறதற்காக இந்த நாடுகளை கவனிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு மகிமை செலுத்தி அன்றுவரை இந்த ஆராதனையை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடனே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகலபலங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதல், சமாதானம் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் நீடித்து நிலைத்து நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அம்மாவோடு போறாங்க. எருசலேம் என் ஆலயம், ஆசீத்த வீடதே, நான் அதைக் கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே. நான் அதைக் கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமே. போற்றலம் போட்ட வீதியில் எப்போதுலாவே, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாக்கியவிக்கை நிலைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு.
ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன், தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன், அந்த நாளும் நெருங்கிடுவே அதிவிரைவாய் நிறைவேறுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன், தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தேன் ஜீவிப்பேனே நீடுழியாய், ஜீவிப்பேனே நீடுழியாய், தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேத பகுதியை வாசிக்க கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதி. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மோடு 65 ஆண்டுகள் வாழ்ந்த அன்பு சகோதரர் கிறிஸ்துவுக்குள்ளான தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க ஆண்டவர் இயேசு கிருபை செய்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில்
பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு பாக்கியத்தை மகன் பெற்றிருக்கிறார். ஆண்டவரை நேசித்து வாழவும், சபையிலும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலும், அன்பு சகோதரர் சொன்னது போல 40 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை கடைசி வரை சபையின் காரியங்களிலும், வீடுகளில் அவங்க டாக்டர் டேனியல் சுந்தரராஜ் அவருடைய வீட்டில் நடைபெறும் மிஷனரி கூடுகைகள், பலவித ஊழியங்களிலும் கடைசி வரை அவர் எப்பொழுதும் ஊக்கமாக செயல்படும் ஒரு சகோதரராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எளிமையானவர், எல்லாரோடும் அன்பானவர், சாந்தமாய் வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் தகப்பனார் ஊழியக்காரர்கள் காண்பித்த நல்ல மாதிரியை உடையவராக பொறுமையாய் அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிரியைகள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சொன்னது போல சபை ஆராதனைகளிலும் அவர் ஒருவர் தான் அக்காடின் வாசிக்கிறவர். அவரால் தூக்கி அதை வாசிக்க முடியும் அளவு தேவன் பலன் கொடுத்திருந்த வரை அதனால் ஆண்டவரை உயர்த்தினார். அதை தூக்க முடியாது என்கிற ஒரு நிலை வரை அதை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதோடு கூட அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு பிரயாசங்களை எல்லாம் விட்டு ஒளிந்து அவர்கள் இளைப்பாறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஆண்டவர் தந்த சரீரத்தை விதைக்க வந்திருக்கிறோம். வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்கப்பட மாட்டாதே என்று. இன்று நாம் விதைக்கிறோம். கிறிஸ்துவின் நாளில் இது மகிமை அடைய ஆவிக்குரிய சரீரமாக, மகிமையின் சரீரமாக அது உயிரோடு எழுந்து கர்த்தரை அவர் சந்திப்பார். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து முடிக்கிற நாம் யாவரும் சந்தித்து இவ்விதமாய் அவரோடு கூட இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரரோடு அவருடைய கிரியைகள் போகிறது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நாம் நம்மோடு கூட வருவது இயேசுவுக்காக நீங்கள் வாழுகிற வாழ்வு, அவருக்காக நீங்கள் செய்கிற கிரியைகள், அது உங்களோடு கூட வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது. அவருக்கு ஏராளம் பலன் இருக்கும் என்று சொல்லுகிறேன். பல சமயம் திரை மறைவில் இருப்பது போல் இருப்பார். ஆனால் ஆண்டவர் மேல் நேசமும் ஏக்கமும் ஊக்கமும் துடிப்பும் அர்ப்பணமும் செயல்பாடும் உள்ள ஒரு அன்பு சகோதரராக கிறிஸ்துவுக்குள் அவர் தனது ஓட்டத்தை முடித்திருக்கிறார். ஏராளம் பலன் உண்டு. மகிமையில் அவர் விசேஷமாயிருப்பார் என்று எண்ணுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். டாக்டர் டேனியல் சுந்தரராஜ் அவர்கள், அவருடைய குடும்பத்தில் சிஸ்டர் மேகலா மற்றும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக வாழுகிற ஒரு குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரரை ஊழியத்திற்கு அவர்கள் அர்ப்பணித்து மதுரையில் உள்ள வேதாகம கல்லூரியில் கூட அவர் படித்தவர். சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவருடைய ஊழியத்தில் இந்த தேசத்தில் ஆயிரமான ஜனங்களுக்கு பிரயோஜனமாயிருந்து ஓட்டத்தை முடித்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் திடப்படுவோம். குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தருவார். கர்த்தருக்குள் திடன் கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓட வெகு விரைவில் வரப்போகிற இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஜெபிக்க முன்னால் ஒரு வார்த்தை. இந்த நாளிலே தன் ஓட்டத்தை வெற்றியோடு முடித்த இந்த மகனுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அவருக்கு மரணத்தை குறித்து ஒரு நிச்சயம் இருந்தது. நான் கண்ணை மூடினால் பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன் என்று வெற்றியோடு ஓட்டத்தை முடித்திருக்கிறார். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படி என்ற வார்த்தையின்படி அவர் எப்பொழுது ஆயத்தமாயிருந்தார். அதனால இன்னைக்கு மகிழ்ச்சியோடு அடக்காராதனை நடக்கிறாரு. இங்க யாராவது நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்.
ஒரு நாள் மரணம் உங்களை சந்திக்க போகிறாரு. அன்றைக்கு உங்களை குறித்து இப்படி சாட்சி சொல்ல முடியுமா என்று எண்ணி பாருங்கள். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் இருக்குதா? பரலோகத்தில் அவருடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதா? ஒரு நாள் நான் மரிச்சா பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன் நிச்சயம் இருக்கிறதா? இன்னும் யாராவது இங்க ரட்சிக்கப்படாமல் நின்று கொண்டிருந்தால் ஆண்டவர் இந்த மரணத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். நீங்க ரட்சிக்கப்படணும். நீங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் இதே மாதிரி மகிழ்ச்சியோடு அடக்காராதனை செய்ய முடியும். அதனால இன்றைக்கு யாராவது ரட்சிக்கப்படாம இருந்தா இந்த கல்லறை தோட்டத்தில் இருந்து கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு இந்த இடத்துல உங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என்னையும் ரட்சியும். இந்த மகன் வெற்றியோடு ஓட்டத்தை முடித்த மாதிரி நானும் இந்த உலகத்துல கண்ணு மூடி நான் பரலோகத்துக்கு வரணும் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட தகப்பனே, இந்த சந்தோஷமான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வானம் திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோகம் இந்த காட்சியை கண்டு மகிழுகிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனும் தேவ தூதர்களும் உற்று பார்த்து கொண்டிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இதோ நீர் தெரிந்து கொண்ட மகன், உம்மால் ரட்சிக்கப்பட்ட மகன், உமக்காக ஊழிய செய்த மகன் உம்முடைய ராஜ்யத்திலே வைத்திருக்கிறீர். அந்த மகனும் அங்கிருந்து மகிழ்ச்சியோடு இதை பார்க்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் இந்த மகனை விதைக்கிறோம். நீ திரும்ப வரும் பொழுது உயிரோடு கொண்டு வருவே நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இந்த நாளில் அவர்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, மரணத்தை நாட்களிலே மகிழ்ந்திருக்கும்படியான அனுபவத்தை கொடுப்பீராக. பாவத்தை விட்டு மனம் திரும்ப ரட்சிக்கப்பட தங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள கிருபை கொடுப்பீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஒரு பல்லவி பாடப்படும் போது சரீரம் உள்ளே இறக்கப்பட கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இரட்சகராக வந்து ரட்சிப்பின் வேலையை செய்தார். நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் மறுபடியும் இயேசு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 8ஆம் வசனம், 12ஆம் வசனம், 20ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் வருகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது இன்றைக்கு அன்பு சகோதரருடைய சரீரத்தை இந்த இடத்துல நாம் விதைக்கிறோம். இந்த சரீரத்தை அவர் மகிமையான சரீரமாக உயிர்ப்பிப்பார். அந்த நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நாம் இந்த சரீரத்தை விதைக்கிறோம். நாம் ஒன்றை விதைத்து விட்டால் அது முளைத்து அது எழும்பி கனி கொடுக்கிறது போல அது பலன் பெறும் நாளாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றுவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு பிரைஸ் தி லார்ட் இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக ஒப்பு கொடுக்கிறோம். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓரபா கமலர சாந்தர கோதனியாக்சர லப ஷகதன கதர கதன கதன ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீங்க மறுபடியும் வரப்போகிறேன்.
இன்றைக்கு அன்பு சகோதரர் ஜானியினுடைய சரீரத்தை உயிர்த்தெழுதலின் நாளுக்கென்று இங்கு விதைத்திருக்கிறோம். இதை உயிர்ப்பிக்கவும் பலனளிக்கவும் சேர்த்து கொள்ளவும் நீர் வரப்போகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த நாள் மிக சமீபமாய் இருக்கிறது, இனி காலம் செல்லாது என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று யாக்கோபு 5 நாங்கள் வாசிக்கிறோம். நீர் வாசற்படியிலே நிற்கிறேன். ஒருவேளை அந்த வருகை இன்று இருக்குமானால் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உமது இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பிள்ளைகளும் மறுரூபமாக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் உம்மை காண்போம், எங்களுக்கு அருமையானவர்களை காண்போம், இவ்விதமாய் உம்மோடு கூட இருப்போம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினீர். அதை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வோம், நித்திய பலன்களை சுதந்தரித்துக் கொள்வோம், நித்திய கன மகிமையும் எங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தின் பிள்ளைகள் டாக்டர் டேனியல் சுந்தராஜ் அவர்களுக்காக, சிஸ்டர் மேகலா அவர்களுக்காக, ஆண்டவரே மோசஸுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, இங்க இருக்கிற கர்த்தருடைய தாசர்கள், எல்லா பரிசுத்தவான்கள், நண்பர்கள், ஊரார் யாவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. தகப்பனே, நாங்கள் கடந்து செல்லும் எல்லா பாதையிலும் எங்களை நடத்த நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்முடைய வல்லமையின்படியே, உம்முடைய கிருபையின்படியே எங்களை பலப்படுத்தி, ஆமென், எங்கள் ஓட்டத்தை ஓட ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. நீங்க அப்படி செய்தபடியா ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளட்டும். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் திடன் கொண்டு தொடர்ந்து செயல்பட்டது போல நாங்கள் எங்கள் ஓட்டத்தை உமக்கு மகிமையாக, உமக்காக கிரியை செய்து நாங்கள் உம்மை நேசித்து வாழ கிருபை தாங்க. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். உமக்கே மகிமை. பங்கு பெற்ற எல்லாருக்கும் தேவன் கிருபை கொடுங்க, வழி நடத்துங்க, உமக்கு மகிமையாக்குங்க. தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதல், சமாதானம், ஐக்கியம் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் நம் அனைவரோடும் அவருடைய மகிமையின் வருகை மாத்திரம் நீடித்து நிலைத்து நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைய தினம் பகல் 10:30 மணிக்கு ஸ்தோத்திர கூட்டம் டாக்டர் டேனியல் சுந்தராஜ் அவருடைய வீட்டில் நடைபெறும். நீங்கள் யாவரும் அழைக்கப்படுகிறீர்கள். நன்றி. மூட வேண்டாம். சென்னையிலேருந்து வராங்க, ஒரு 3/4 மணி நேரத்தில் அதுக்கு பிறகு